தமிழ் கேள்வி தி. செந்தில்வேல் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார். நாள் 20/11/2025 வியாழக்கிழமை மாலை 5:30 மணி. இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம், டி நகர், சென்னை. அனைவரும் அணிதிரண்டு வாரீர். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு இந்தர்குமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுகிறோம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு கோவைக்கு வந்திருக்கிறாரு. வரும்போதே கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியோடய வந்திருக்கிறாரு. காரணத்தை பற்றி கேட்கும்போது கோவையிலையும் மதுரையிலும் 20 லட்சம் மக்கள் இல்லை, அந்த 20 லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிற நகரங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் பஸ் வசதியே போதுமே, அதை வச்சே நீங்கள் ஓட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரியான அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது வந்துட்டு நிரந்தரமாக தடை பண்ணலை, நீக்கலை, விளக்கம் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி வானதி மற்றும் தமிழிசை போன்றவர்கள் சொல்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீட்டு மசோதான்னு ஒன்று நம்ம கையெழுத்து போட்டு ஆளுநருக்கு அனுப்பினோம். அந்த ஆளுநர் நமக்கு திருப்பி அனுப்புனார். அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆளுநர் நிராகரிச்சிருக்கிறாருன்னு. இல்லை அவர் விளக்கம் கேட்டு தான் அனுப்பியிருக்கிறாரு. சரி, நம்ம அதையே பாஸ் பண்ணி திரும்ப அனுப்பணும். அப்போ அவர் சட்டப்படி என்ன செஞ்சுருக்கணும்னா கையெழுத்தை போட்டிருக்கணும். மாறாக அவர் என்ன செஞ்சாருன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சார். இதைத்தான் உச்சநீதிமன்றம் பலார்னு ஆளுநர் மாளிகையை அப்பி இருக்கிறது. அதற்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவர் விளக்கம் கேட்டிருக்கிறார், குடியரசுத் தலைவர்னா கூடுதல் விளக்கம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. குடியரசுத் தலைவர் என்ன செஞ்சார் அப்படின்னா 2 வருஷம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் இதை பல மேடைகளில் பேசியிருக்கிறாரு, பத்திரிகையாளர் சந்திப்புலையும் இதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, சட்டப்பேரவையிலையும் சொல்லியிருக்கிறாங்க பல முறை. அது என்னென்னா குடியரசுத் தலைவர் ஆஃபீஸுக்கும் போல் அந்த மசோதா ஹோம் மினிஸ்ட்ரியில் உட்காந்துருக்குது. நம்ம நிறைவேற்றின மசோதா, தமிழ்நாடு கொண்டு வந்த அந்த நீட் எதிர்ப்பு மசோதா தீர்மானத்தை கொண்டு போய் எங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரியில் தூக்கிட்டு போய் வச்சுருக்கிறாங்க. இது தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்பான மசோதாவா, இது சிபிஐ அல்லது வேறு ஏதாவது விசாரணை அமைப்புகள் தொடர்பான மசோதா? அமித்ஷா சொல்லியது குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட போகிறார். இல்லை மாவோயிஸ்ட் ஆதரவு தீர்மானமா அல்லது நக்சல் அமைப்பு ஆதரவு தீர்மானமா? உள்துறை அமைச்சகம் உள்நாட்டு பாதுகாப்போடு தொடர்புடையது. உள்நாட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கண்காணிப்பது அது தேசிய அளவில், அது மாநில அளவிலான ஜூரிஸ்டிக்ஷன் என்பது மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அதனால தான் இங்கே உள்துறை அமைப்புன்னு தனியாக இருக்குது. இப்போ இவங்கள்ட்டே போய் உட்காந்துட்டு அவங்க பாட்டு பாட்டாக பிரித்து ஒன்னொன்றுக்கு விளக்கம் கேட்குறது மாநில அரசாங்கத்திட்ட. எல்லா விளக்கங்களையும் கொடுத்ததற்கு பிறகும் குடியரசுத் தலைவர் அதை நிராகரித்தார். இதுபோக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து போட்டு, மக்களுடைய கையெழுத்தை போட்டு எல்லாரும் லெட்டரை கொண்டு போய் கொடுத்து அப்பையும் அதை ஏற்றுக்கிடல. இதை ஏற்றுக்கிடாமல் போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க, நாங்கள் ரிஜெக்ட்லாம் பண்ணலை, நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, விசாரித்து முடிச்சுட்டு என்ன செய்ய போகிற, அதுக்கப்புறம் அது எப்படி முன்னாடியே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசியாக என்ன நடந்தது? நிராகரிப்பு தான் நடந்தது. அதே தான் இதிலையும் நாங்கள் இங்கே ரிஜெக்ட் பண்ணோம், நாங்கள் திருப்பி அனுப்பினோம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு போஸ்ட்டு போடுறீங்க, அந்த போஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அட்ரஸுக்கு போய் சேரணும். போன போஸ்ட்டை அவர் திருப்பி அனுப்பிட்டார் அப்படின்னா இது போஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தமா, போஸ்ட்டை திருப்பி அனுப்பிட்டாருன்னு அர்த்தமா? இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? அப்போது ஒன்றிய அரசாங்கம் இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி மதுரை எய்ம்ஸ்ன்ற ஒரு விவகாரம் இருக்குது. அப்பையும் இப்படித்தான், நாங்கள் ப்ராசஸிங்கில் வச்சுருக்குறோம். எத்தனை வருஷமாக நீ ப்ராசஸிங்கில் வச்சுருந்த? ஒரு செங்கல்ல வச்சுட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமாக கிடப்பில் போட்டு ஒரு திட்டத்தை, அதுக்கு முன்னாடி இது அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருக்கிற காலத்தில் போட்ட அடிக்கல், அந்த செங்கல்ல திரும்ப தோண்டி எடுத்து நட்டாங்க, அதையும் பிடிக்கிட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர். அப்புறம் இவர் செங்கல் எடுத்துகிட்டு போனதுனால தான் கட்டடமே கட்டலன்ற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு ஏதோ பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மதுரை எய்ம்ஸில் படித்த மாணவர்கள் அடுத்த வருஷம் சர்ஜரிக்கு வந்துடுவாங்க, அடுத்த வருஷம் மருத்துவம் பார்க்க வந்துடுவாங்க. எங்கே வச்சு படிச்சிருக்கிறாங்க? அவங்க ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டின் மருத்துவ வசதிகளை ஏற்கனவே சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் இதுலேயும் மெட்ரோ திட்டங்கள் தொடர்பாக நாம் விரிவான திட்டங்கள் குறித்தான பணிகளை அனுப்பிட்டோம். உங்களுக்கு ஒருவேளை கேள்விகள் இருக்குது அப்படின்னா கேள்வி திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆர்டிஐ தகவல் இருக்குது, திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய நடைமுறை பொருள் அதை நாங்கள் இப்போ ஏற்றுக்கல. அப்போ மறுபடியும் புது ப்ரொபோசல் தான் கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷரத்துல சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நோட் போட்டு தான் அனுப்பியிருக்கணும். அப்போ நோட் போட்டிருக்கிறோம், விளக்கம் கேட்டிருக்கிறோம்னு சொல்லணும். திருப்பி அனுப்பிட்டோம்னு சொல்லக்கூடாது. திருப்பி அனுப்பிட்டா என்ன அர்த்தம்? மறுபடியும் இருந்து வான்னு அர்த்தம். இப்போ நடைபெற்று இருப்பது மறுபடியும் இருந்து வான்றது தான். அதை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். இல்லை ரத்து, நாங்கள் இது பண்ணலை, ரிஜெக்ட் பண்ணலை, நாங்கள் திருப்பி தான் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிராக கேஸ் போடு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார்ல, தைரியம் இருந்தா நாங்க ரிஜெக்ட் பண்ணல, திருப்பி தான் அனுப்பணும், ரெண்டுக்கு அர்த்தம் வேற.
அப்போ மறுபடியும் அனுப்புறப்போ வந்து நான் ஏற்கனவே இருக்கிற ஃபைலை திருப்பி அனுப்பிட்டா பரவாயில்லையா? விச் மீன்ஸ் நீ புது ப்ரொபோசல் கேட்குறன்னு தான் அர்த்தம். அப்போது தமிழ்நாட்டின் முக்கியமான 2 நகரங்களாகிய மதுரை, கோயம்புத்தூர் 2 நகரங்களுக்குமான வளர்ச்சி அவர்களுக்கு பொறுக்கவில்லை. தமிழ்நாட்டினுடைய இருக்கிறதுலேயே ரொம்ப குறைவான பெர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா திருவாரூர் மாவட்டம். ஆனால் திருவாரூர் மாவட்டம் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம். அது ஊபியை விட அதிகம். ஓ, தமிழ்நாட்டினுடைய லீஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஊபியை விட அதிகமாக தான் பெர் கேபிட்டா இன்கம் வச்சிருக்குது. இது அவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கிறது. இப்போ மதுரை மாதிரியான, தூத்துக்குடி மாதிரியான, திருச்சி மாதிரியான, கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்கள் நிறைய வாய்ப்புகளோடு வளர்ந்து வரும் நகரங்களாக இருக்கிறது. ரொம்ப வேகமாக அர்பனைஸ் ஆகக்கூடிய மாவட்டங்களாக இந்த மாவட்டங்கள் இருக்கின்றன. அதுலேயும் குறிப்பாக கோயம்புத்தூர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை தனக்குள்ள ரன் பண்ணிட்டு இருக்குது. மிகப்பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதுக்குள்ள எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியுள்ள நகரமாக அந்த நகரம் வளர்ந்து வருவதை இதை மோடி அவர்களும் குறிப்பிட்டு பேசுறாரு. ஜவுளித்துறையில இந்தியாவுக்கு பெரிய பங்களிப்பு செலுத்துதுன்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஆனால் அமைச்சகம் குறிப்பிடும் போது அங்கே 20 லட்சம் மக்கள் தொகை இல்லை அப்படிங்கிறதான குறிப்பிடுறாங்க. அது ஏன் அது வந்து என்னன்னா அது நான் விளக்குறேன். அதுக்கு முன்னாடி இதை ரிஜெக்ட் பண்ணதுக்கான முக்கிய இவர் சொன்னார் இல்லையா, மோடி சொல்றாரு இல்லையா, தமிழ்நாடு வந்து மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லிக்க, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் ஏசியான்னு கூட சொல்லு. அதுக்கேற்ற நிதியை கொடுத்து அந்த மாவட்டம் வளர்றதுக்கான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளணும். இந்த கோயம்புத்தூர் அப்படின்ற இந்த நகரம் இப்போ இன்னைக்கு நேற்று வளர்ந்ததா அல்ல. எப்போ தமிழ்நாட்டில் நம்ம விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து கோயம்புத்தூரில் இந்த தொழில் வளர்ச்சி அப்படின்றது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ரொம்ப குறிப்பான பங்களிப்பை செய்தவர் கோபால்சாமி துரைசாமி நாயுடு என்று அறியப்பட்ட ஜிடி நாயுடு அவர்கள். ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கிறாரு. உலகத்திலேயே இல்லாத பல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்கே தான் தயாரிக்கிறாங்க. இப்போ வெட் கிரைண்டர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் அது இல்லாத வீடே கிடையாது. அது எந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா கவர்மெண்ட்டே வீடுக்கு அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்துச்சு. ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து வீடுக்கு கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சர்னு ஒன்று கொடுத்தாங்க. இந்த 2 எங்கிருந்து உருவான ப்ராடக்ட்? இந்த கோயம்புத்தூரில் உருவான ப்ராடக்ட்ஸ், வேற எங்கேயுமே இது கிடையாது. அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கியமான பங்காற்றி இருக்கிறது. இது வளரணும்னு நாம் ஏன் விரும்புகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஒரு ஹப்பு, திருப்பூர் ஒரு ஹப்பு, ஈரோடு ஒரு ஹப்பு. இந்த ஹப்பில் நீங்கள் வந்து நேட்டிவ் பாப்புலேஷனை மட்டும்தானே கனெக்ட் பண்ணீங்க. புலம்பெயர்ந்து இங்கே வந்து குடியிருப்பவர்களுடைய பாப்புலேஷனை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்களா? ஓகே, நேட்டிவ் பாப்புலேஷன் 11 லட்சம் பேர்னு சொல்கிறாங்கல்ல. என்னைக்கு சென்சஸ் அடிப்படையில்? 2011 சென்சஸ் அடிப்படையில். அந்த சென்சஸை நீ இப்போ வரைக்கும் கேஸ்ட் வைஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க. ஏன்னா அதில் டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த நம்பர் மட்டும் எப்படி அன்டிஸ்பியூட்டடாக இருக்க முடியும்? இந்த நம்பர்லேயும் டிஸ்பியூட் இருக்கும்ல. நீ தான் தைரியமான ஆளாச்சே. திரும்ப ஒரு 30 நாளில் எஸ்ஐஆர் எடுக்கிறாங்க. அப்படியே கூட ஒரு ஃபார்மை கொடுத்து அதையும் சேர்த்து ஃபில்அப் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுல. 30 நாளில் எஸ்ஐஆர் பண்ணி முடிக்க முடியும்னா 30 நாளில் சென்சஸ் எடுக்க முடியுமா முடியாதா? 6.5 கோடி பேர் அவ்வளவு பேருக்கும் கொடுத்து வாங்குறாங்க ஃபார்மை. பாருங்க, 8வது நாளே வந்து 90% ஃபார்மை கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதில் 50% ஃபார்மை திருப்பி வாங்கிட்டாங்களாம். எனக்கு தெரியல, 90% பேர் அப்படின்னா 100க்கு 10 பேருக்கு மட்டும்தான் ஃபார்ம் வராமல் இருக்கணும். அதில் நேற்று தகவல் படி 99% முடிஞ்சு போல. அப்போ நீங்கள் ரேண்டமாக ஒரு 100 பேரை ரோட்டில் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் தான் வரலன்னு சொல்லணும். வேணா கூட குறைய 1-2 பேர் சொல்லலாம். ஆனால் 100 பேரை நிப்பாட்டி கேளுங்க, அதில் 15-20 பேருக்கு மேலே வரலன்னு சொல்கிறாங்க. சென்னையில் நீங்கள் ஊருக்குள்ளே கிராமத்துக்கு போனீங்க அப்படின்னா டேபிளை போட்டு ஒரு இடத்துல உட்காந்து வேற வழியே இல்லாமல் பூரா பேரையும் கூப்பிட்டு வச்சு ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்ற காரணத்தினால. இப்போ இதெல்லாம் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் எடுக்க முடியல? அப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 11 லட்சம்ல. அப்போ இன்னைக்கு வந்து பாப்புலேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும்ல. கண்டிப்பாக இந்தியாவில் நடைபெறுவது என்பது பாப்புலேஷன் growth இல்லை, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். நம்ம 12th தான் படிச்சுட்டு வந்தோம். எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு புத்தகங்களில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன, பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன, எதில் படிப்போம்? பயாலஜிலையும் படிப்போம், சோசியல் சயின்ஸ்லையும் படிப்போம், ஹிஸ்ட்ரியிலையும் படிப்போம், எல்லாத்துலேயுமே இது வந்து சேர்த்து படிப்போம். அந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்தியாவில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது. பாப்புலேஷன் growth கிடையாது. அப்போ இந்த கோயம்புத்தூர் சிட்டிலே எவ்வளோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்குன்றதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பக் இல்லாத கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டு. நீங்கள் இந்தியாவுடைய இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பிஆர் பாண்டியன் நடத்தின ஒரு நிகழ்ச்சி. அதில் வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுது,
ஐ வில் பி எ கிராஜுவேட், இந்தியா வில் பி செகண்ட் ரேங்க் இன் எக்கனாமி. இந்தியா வந்து உலக பொருளாதாரத்தில் 2ஆம் இடம் வரும்போது நான் வந்து கிராஜுவேட்டாக இருப்பேன். அதாவது 12th படிக்கிற பொண்ணோ அல்லது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணோ இவனுக்கு கையில் போர்டை கொடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இது ப்ரொஜெக்ட், இதுக்கு பேர் என்னது, ப்ரொஜெக்ஷன். நடக்கலாம், நடக்காம போகலாம். அந்த போர்டை வேற மோடி அவர்கள் ஆர்வமாக கேட்டு வாங்கிட்டாரு. ஒரு ப்ரொஜெக்ஷன் மேல அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை பாருங்க. அப்ப பாப்புலேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க மோடிஜி. சிட்டில எவ்வளவு எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்குன்னு. இது வந்து ரொம்ப 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 மொன்னையான காரணம், ரொம்ப தட்டையான காரணம். கொடுக்கறதுக்கு அவங்க விரும்பல. ஏன்னா கொடுத்தா இந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ ஒன்றும் இல்லை, கிராமப்புறத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் இருப்பாங்க, அல்லது பக்கத்து நகரங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பாங்க, அல்லது சிட்டியோடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற தொழிலாளர்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கோயம்புத்தூர் டிராஃபிக் வந்து இப்போ பெங்களூரு டிராஃபிக்கில் பாதி இருக்கும் கோயம்புத்தூரில். காலையில் 8-10 மணிக்கெலாம் போனீங்க அப்படின்னா அப்படி முட்டி நிற்கும் டிராஃபிக்கு. ஏன் அவ்வளோ டிராஃபிக்கில் கவலைப்படணும்? மக்கள் சந்தோஷமாக போயிட்டு வர வேண்டியது தானே. இதில் மெட்ரோ ட்ரெயினில் ஏறி போயிட்டு வர போகிறாங்க. உனக்கு என்ன கேடு? பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது தமிழ்நாடு அரசு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்குல்ல, அதன் அடிப்படையில் தானே போட போகிறாங்க. சென்னை மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் விட போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. அங்கே என்ன அளவுக்கு ஃபீசிபிளோ அந்த அளவுக்கு விட போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் அங்கே வரவே கூடாதுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? சரி, இந்த மெட்ரோ ரயில் அப்படின்றது வெறுமனே மக்கள் பயன்பாட்டிற்கு மட்டும்தான் தொடர்புடையதா அப்படின்னா இல்லை. இதனுடைய இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இதை சார்ந்து பல்வேறு நிறுவனங்கள் தொழில் தொடங்குவாங்க. முதல்ல ரியல் எஸ்டேட் பெருகும். இதன் மூலமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தின் மதிப்பு உயரும். அதன் மூலமாக பல பேர் அங்கே நிறுவனங்களை அதற்கடுத்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரின்றது தனி. இதை தொடர்ந்து இப்போ மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஈஸியாக தொடங்க முடியும். மெட்ரோலேருந்து வர்றது பக்கம், அந்த இடத்துல டூரிசம் பெருகும். இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் மொபிலைஸ் ஆவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு காலத்தை சேமித்து தருகிறது மக்களுக்கு. இந்தியர்கள் அல்லது தெற்காசியர்கள் அப்படின்னு பொறுத்தவரையில உலக அளவில் அவர்களுக்கு பேர் என்ன அப்படின்னா தேனி போல உழைப்பார்கள் அப்படின்றது அவர்களுடைய பேர். உழைப்பதற்கு தயாராக இந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உழைப்பதற்கு நேரத்தை செலவிட தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு என்ன கேடு வந்து சேர்ந்தது? மெட்ரோ ரயிலில் போனாங்க அப்படின்னா 9 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு போறவங்க 9:30 கிளம்பி 10 மணிக்கு போறாங்க. இன்னொரு அரை மணி நேரம் வீட்டில் செலவு பண்ணுவாங்க, சந்தோஷமா பிள்ளை குட்டிகளோட இருப்பாங்க, 8 மணி நேரம் உழைப்பாங்க, அதற்கு பிறகு திரும்பி வருவாங்க. அப்போ அவங்களுக்கான உழைப்புக்கான பயனாகவும் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லையா? எதையுமே வந்து கூடாதுன்னு நினைக்கிறாரு. இது தொழில் வளர்ச்சியில எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னா வட இந்திய தொழிலாளர்களா இருக்கட்டும் அல்லது உள்நாட்டு தொழிலாளர்களா இருக்கட்டும், கூலி சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டா நின்று முக்கா நின்று யாராவது இன்னைக்கு நம்ம வேலையை சேர்த்துட மாட்டாங்களா அப்படின்னு. அப்போ தொழில் நிறுவனங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் போது இவங்க வேலை தேடி போகலாம், பல இடங்களுக்கு மொபிலைஸ் ஆகலாம். படிக்க போகிற மாணவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய. கோயம்புத்தூரில் வந்து எத்தனை காலேஜஸ், நீங்கள் தடிக்கு விழுந்தா பொறியியல் கல்லூரி, கொஞ்சம் நிமிந்து பார்த்தா அங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா அவ்வளவு கல்லூரிகள் இருக்கிறது. அப்போ மாணவர்கள் இருக்கிறாங்க. படிக்க வெளியிலிருந்து இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் அந்த எண்ணிக்கையை சேர்க்கணும். வேலை பார்க்க வெளி மாவட்டங்களில் இருந்து இங்கு வந்தவர்கள் அந்த எண்ணிக்கையை சேர்க்கணும். வேலை பார்க்க வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு வந்தவர்கள் அந்த எண்ணிக்கையை சேர்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கணக்குப்படி 20 லட்சம் பேர் சர்வசாதாரணமாக குடியிருப்பார்கள். கோயம்புத்தூர்ல வந்து 11 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல எவனுமே நம்ப மாட்டான். ஏங்க வெறும் 11 லட்சம் பேராக்க அந்த ஊர் இப்படி அடைச்சு போய் கிடக்கு? எவ்வளவு பெரிய நகரம், எவ்வளவு பெரிய வீதி, அந்த வீதியெல்லாம் ஏன் மக்களால் நிறைஞ்சிருக்கு? அவ்வளவு பாப்புலேஷன் அங்கே அதிகரித்திருக்கிறது. இமிகிரேஷன் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இது எதையுமே பொருட்படுத்தாமல் வெறுமனே 11 லட்சம் பேர் என்று அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து வெறுமனே கணக்கு காட்டுறதுக்காக, லீகலாக வந்து ஒரு டேர்ம்ஸை சொல்லணுன்றதுக்காக இந்த 11 லட்சம் பேர்ன்றது சொல்றது. இதை தாண்டி இருக்கக்கூடிய காரணம் கோயம்புத்தூரினுடைய தொழில் வளர்ச்சி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆக்கப்பூர்வமான படைப்பு. இன்னொன்று, கோவை மதுரை மாதிரியான வளர்ந்து வரும் நகரங்களுக்கு புதிய தொழில்நுட்பம் போய் சேர்ந்துடக்கூடாது. அவங்கெல்லாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிற்போக்காக தள்ளி வைத்திருக்கிற ஒன்றும் இல்லை. இப்போ மதுரையில் நீங்கள் மெட்ரோவை திறந்துட்டீங்கன்னு வைங்களேன், மதுரையினுடைய அவுட்லுக்கே வேற. கண்டிப்பாக சென்னையில் இன்னைக்கு மெட்ரோன்றது வந்து எவ்வளவு மாடர்னிட்டியை சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குது. அந்த டிராவலில் ஒன்றும் இல்லை, ஒரு 24 ரூபாயில் இவ்வளவு லக்ஸுரியான ஒரு விஷயத்தை மக்களால் அனுபவிக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ந்துருக்குல்ல. அப்போ அந்த மக்களுடைய தாட் ப்ராசஸில் அது ஒரு தாக்கத்தை உருவாக்கும்ல. அதே போல அரசாங்கத்துக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி தருதுல. இது எதை பற்றியுமே சிந்திக்காமல் வேண்டுமென்றே நிராகரித்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாதிரியான நகரங்களில் இவர்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூரோ மதுரையோ, கோவை என்பது கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் அனைத்தோடும் தொடர்புடையது. மதுரை என்பது மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை,
திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் தொடர்புடையது. இதுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே போயிட்டே இருக்கீங்களோ, வளர்ச்சியை கீழே கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மக்கள் கொஞ்சம் சாதியிலிருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், கொஞ்சம் தொழில் வளர்ச்சியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி அவங்க முன்னேறி போயிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த நகரத்தினுடைய அவுட்லுக் மாறும். இன்னைக்கு சென்னையில வந்து ஓப்பனா ஒரு இடத்துல காஸ்டிசத்தை இது பண்ண முடியாது இல்லையா? ஏன் சென்னை வந்து மாடர்னோட அவுட்லுக்ல இருக்குது, ஒரு டெமோக்ராட்டிக்கான அவுட்லுக்ல இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சி. இப்ப சாதி வந்து இந்த வளர்ச்சிக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர வளர்ச்சிக்கு முன்னால நிக்கல. ஆனா மதுரையிலையும் கோயம்புத்தூர்ல என்ன பண்ணுது அப்படின்னா, வளர்ச்சிக்கு முன்னால சாதி வந்து நின்று அந்த வளர்ச்சியை பெருக விடாம தடுக்குது. அப்ப அந்த சாதியை பின்னுக்கு தள்ளணும் அப்படின்னா வளர்ச்சியை பிரதானப்படுத்தணும். வளர்ச்சியை பிரதானப்படுத்தணும்னா நவீன விஷயங்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். நவீனத்தை உள்ள வந்து சேர்க்கறதுல முக்கியமான பங்கை மெட்ரோ ஆற்றுகிறது. இப்போ விமர்சனத்திலாம் வச்சுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் தவிர்த்துட்டீங்க, ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் 20 லட்சத்துக்கும் கீழே மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆக்ராவையும் மீரட்டையும் எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. பாட்னா, ஆக்ரா, மீரட் இப்படி பல இடங்கள் இருக்கிறது. மீரட்டோ ஆக்ராவோ ஏன் கொடுக்குறீங்க? ஆக்ரா வந்து அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். அப்போ கோயம்புத்தூர் முக்கியம் இல்லாத நகரமா? மீரட்டு முக்கியமான நகரம், அப்போ மதுரை முக்கியம் இல்லாத நகரமா? ஒரு வரலாற்று தொன்மையான நகரத்திற்கு ஒரு நவீன வசதியை கொண்டு போய் சேர்ப்பதுன்றது எவ்வளவு முக்கியமானது. அதை விட்டுட்டு அங்க கொடுத்துட்டாரு இங்க கொடுக்கல அப்படின்றது இதே தானே எல்லா இடத்துலையும் நடக்குது. குஜராத்ல வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய சொந்த பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து காசு கொடுப்பாரு, தன்னுடைய சொந்த பிஎம் கேர்ஸ்ல இருந்து காசு கொடுப்பாரு. தமிழ்நாட்டில் 4 பேர் செத்து போயிட்டா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து பதறிட்டு ஓடுற மாதிரி தமிழர்களை பார்த்தும் பதறிவிட்டு ஓடுகிறார். அப்போ இதை தான் நார்த் அண்ட் சவுத் டிவைட் அப்படின்னும், தெற்கு எப்படி வஞ்சிக்கப்படுகிறது. ஒரு காலத்துல நாம வளர்ச்சி இல்லாத நிலையில வஞ்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்த பிறகும் நீ எனக்கு வாய்ப்புகளை மறுக்க நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். நீ மறுக்க நான் வளர்ந்ததை உன்னால ஏத்துக்கிட முடியாம மேலும் மேலும் மறுக்கிற. இது ரொம்ப நாள் நீடிக்காது. இது மக்கள் மத்தியில் நிச்சயம் கொந்தளிப்பை அப்படி உருவாக்குனதுனாலதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் ஒன்னால காலூன்ற முடியல. சில தற்குறிகளை உருவாக்கி வைத்து அவர்களின் மூலமாக தமிழ்நாட்டை வாக்கை சிதறடிக்கத்தான் உன்னால முடியுமே தவிர தமிழ்நாட்டினுடைய உணர்வை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த உணர்வை புரிந்து கொண்டிருந்தால் இந்த திட்டம் கிடைச்சிருக்கும். இவங்கெல்லாம் உணர்வற்றவர்கள், தமிழர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாதவர்கள். அதன் அடிப்படையில் நாம் இவர்களை மதிப்பிடணும். ரெண்டாவது, தமிழன்னாலே ரொம்ப எகத்தாளமான ஒரு பார்வை இவர்களுக்கு நீண்ட காலமாக இருக்கு. ஒன்றும் இல்லை, இங்கே ஒருத்தர் வந்தார், அவர் பேர் என்ன, திருவள்ளூர் சிலையை தூக்கிட்டு வந்தார். நம்ம வைரமுத்தெல்லாம் கூட கவிதை பாடிக்கிட்டு இருந்தார். ஒரு எம்பி தருண் விஜய் திருவள்ளூருக்கு சிலை வைக்க போறேன், காசியில் வைக்க போறேன், தூக்கிட்டு போனாங்க, குப்பையில் போட்டாங்க சிலையை. அதுதான் நடந்துச்சு. இதுல வைரமுத்துவெல்லாம் கூப்பிட்டு விழா நடத்தினாங்க. என்ன பிரயோஜனம்? அப்ப இது மாதிரியான தருண் விஜய் அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியும்ல, அவர் வீட்டில் அவருக்கே வந்து கோவிட் பிரச்சனை, சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. பாஜக எம்பி சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவிடான்னு சொல்றதை தவிர வேற என்ன அர்த்தம் இருக்கு? இப்போ இதே தான் மோடி இன்னைக்கு பண்றாரு. தமிழர்களை நான் வாழ வைக்க போகிறேன், தமிழர்கள் என்னால் வாழுகிறார்கள், தமிழர் நாட்டின் புகழை நான் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறேன். உங்க புகழை நீங்க முதல்ல கொண்டு போய் சேருங்க, அதுக்கப்புறம் எங்களுடைய புகழை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியும். மோடின்னு ஒரு ஆள் இல்லாத ஒரு நாட்டில் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வரலாறு படைத்திருக்கிறார்கள், இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாற்றில் இருக்கிறது. நீங்க வந்துதான் இதையெல்லாம் எங்களுக்கு கண்ணில் காட்டணுன்ற அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. தயவு செய்து உங்க மொழி குஜராத்தியை வளர்க்கறதுக்கான வேலையை பாருங்க, அதற்கு பிறகு எங்க மொழியை வளர்க்கறதுக்கு வருவோம். உங்க ஊர்லயே ஹிந்தி பேச தெரிஞ்சவனாக அவனை மாத்தி ஹிந்திக்காரனா மாத்திக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில எங்க ஊர்ல வந்து எங்க மொழியை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பெரிய அடாவடியான ஒரு மனநிலை இருந்தால் நேத்து நிராகரிச்சுட்டு இன்னைக்கு அந்த கோயம்புத்தூர்ல வந்து இவர் உட்கார்ந்து மக்களே தமிழ் தெரியாதுன்னு ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னு பேசுறாரு. யார் உங்களை தமிழ் கத்துக்கிட வேண்டாம்னு சொன்னா? RN ரவி பீகார்காரர் தான், பல மாநிலங்கள்ல பணியாற்றியவர், இப்ப தமிழ்ல பேசுறாரு தெரியுமில. நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் கோர்வையா எழுதி வச்சு வாசிக்கிற அளவுக்கு தமிழ்ல பேசுறாரு. பேசுங்க, பழகுங்க. யாரு இப்ப வேண்டாம்னா கால்டுவெல்னு ஒரு ஆளு, காலம் போன காலத்துல கிறிஸ்தவ மதம் பரப்புறதுக்காக அங்கிருந்து இங்க வந்தவர், தமிழ்ல படிச்சு இலக்கணம் எழுதி தமிழருடைய தொன்மையான நகரத்தை தேண்டி தொல்பொருள் ஆராய்ச்சியில ஈடுபட்டார். ஜியு போப்புன்னு ஒருத்தர், காலம் போன காலத்துல அங்கிருந்து கிளம்பி வந்த ஒரு ஆளு திருக்குறள் மாதிரியான ஒரு இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. திருக்குறளை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களே அந்த 2 வரியை புரிஞ்சுக்கிறதுக்கு மண்டையை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. காலந்தோறும் திராவிட இயக்க தலைவர்கள் அதுக்கு உரை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் இன்னும் எளிமையான உரைன்னு எழுதலாம். கலைஞர் எழுதுனது தான் இருக்கிறதுல எளிமையான உரை. சாலமன் பாப்பையா இல்லைன்னா அதை விட எளிமையான எழுதுறேன்னு அவர் ஒன்று எழுதுறாரு.
சாலமன் பாப்பையோட நின்றுச்சா இன்னும் நான் எளிமையானதுன்னு ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறாரு. இப்படி போகுது இல்ல. ஆனா அவர் அந்த காலத்துல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு, அதுவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரியான இங்கிலீஷ்ல அதை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அவர் யாரு? வீரமாமுனிவர்னு ஒருத்தர், கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கின்னு ஒருத்தர். அவருக்கெல்லாம் தாய்மொழி என்னன்னு அவனுக்கும் தெரியல, எந்த நாட்டில இருந்து வந்தாருன்னு கூட யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஆனா வீரமாமுனிவரை தெரியும். கம்பன்லாம் வந்து வீரமாமுனிவர்கிட்ட வந்து காத்துக்கிட்டு நிக்கணும், அப்படி எழுதியிருப்பாரு அவர் பாட்டெல்லாம். கம்பன் பாட்டாவது அப்படி இலக்கிய நயம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து நீங்க வந்து அப்படி பாடுறதுக்கே வந்து உற்சாகமா இருக்கும். தேம்பாவணி எல்லாம் கேட்கறதுக்கே. வேலியார் கதுவிடா திரு நகரெல்லாம் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலியாத்து கதையெல்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்மளே கோலியாத்துக்கும் அந்த தாவீதுக்கும் நடுவில் நின்று கடையை பார்க்குற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. இவ்வளவு பண்றாங்கல்ல. நீ உள்நாட்டில் தானே இருக்க, ஒன்றும் இல்லைங்க. எந்த இன்னைக்கு இவ்வளவு டிரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டி இருக்கும்போதே உங்களுக்கு சிரமமா இருக்குன்றீங்கல்ல. ஒண்ணுமே இல்லாத ஒரு காலத்துல தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு நகரங்கள்ல இருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தோட வணிகம் பண்ணியிருக்கிறான். நீங்க குஜராத்தி தானே, உங்களுக்கும் எங்களுக்குமான வணிக உறவு ரொம்ப காலமா இருந்திருக்கு. அவன் எந்த மொழியை கத்துக்கிட்டு போய் இங்கேயும் அங்கேயும் உறவாடிக்கிட்டு இருந்தான்? சமீபத்தில் தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு தொல்பொருள் ஆய்வுகள்ல குஜராத்தி எச்சங்கள் இங்க கிடைக்குது. அப்ப அங்க இருந்து இங்க வந்து பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கிறான். அப்ப எப்படி போய் வாங்கிட்டு வந்தான் மொழி தெரியாம? ஏதோ ஒரு வகையில் அவன் வந்து உரையாடி இருக்கிறான்ல. இவ்வளவு தொழில்நுட்ப வசதி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? முன்னாடி வச்சு நீங்க வாசிக்கிற ஸ்கிரிப்ட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கண்ணாடி போர்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பேசும்போதே ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல மாத்துறதுக்கு ஒரு கருவியை வச்சுங்க. எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க, அதுல ஒரு ப்ராஜெக்ட் அதை பண்ணுங்க. உனக்கு மொழியை வளர்க்கணும்னு நோக்கம் கிடையாது, தமிழ்நாட்டை வளர்க்கணும்னு நோக்கம் கிடையாது, நகரங்களை வளர்க்கணும்னு நோக்கம் கிடையாது, மக்கள் வளர்ச்சி அடையணும்னு நோக்கம் கிடையாது. பிஆர் பாண்டியன் மாதிரியான அதிரிபுதிரியான சில பேரை கூட வச்சுக்கிட்டு அப்ப இப்பயும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இவர் பிஆர் பாண்டியன் இவர் ஊத அவர் ஆட அவர் ஊத இவர் ஆட ஒரே கூத்தா இருக்கும் போங்க அப்படின்ற ரேஞ்சில தான் இன்னைக்கு அந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இவர் வந்து அவர் பேசலனாலும் அவர் உணர்வு புரியுது. ஆமா புரியுது, அது தமிழர்களுக்கு எதிரானதுன்னு தமிழர்களுக்கு புரியுது. பிஆர் பாண்டியன் தோழர் உங்களுக்கு அது புரியல. அப்போ இதை தான் நாம பார்க்கணும். இன்னைக்கு என்னன்னு பாருங்களேன், ஐயா கண்ணு எதிர்க்கிறாரு, பிஆர் பாண்டியன் ஆதரிக்கிறாரு. சரியா, அது அங்க வேற ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த பாலிடிக்ஸ் இப்போ பேச வேண்டியதில்லை, அது மற்ற தோழர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, எஸ்கேஎம்ல இருந்து அதை பேசியிருக்கிறாங்க. அதில் அதை மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இருக்கக்கூடிய அரசியல் என்பது எவ்வளவு ஆபத்தானது. இந்த ஆபத்தான சூழலைத்தான் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்க, மோடி வர்றாரு, தமிழ்நாடு எப்படி ஒரு செலிப்ரேஷனுக்கு போயிருக்கணும், ஆனால் நியூஸே நேற்று தான் தெரியும். அவ்வளோதான் தமிழ்நாட்டில் மோடிக்கான மரியாதை. அப்போ ஒருத்தர் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் வந்து நாமளும் நிற்கிறோம். தமிழர்கள் வந்து உனக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்குறாங்களோ அதை காப்பாற்றிக்கிட்டு அப்படியே போயிடணும். மெட்ரோவை நிராகரிக்கிறது, அன்பை பெறுபவர் மெட்ரோவுக்கு எல்லா ஒப்புதலையும் வழங்கிட்டுல வந்திருக்கணும், ஆனால் வழங்கலை. இப்படி மக்களிடம் பொய் சொல்லி கொண்டு, அரசியல்வாதிகளை ஏமாற்றி கொண்டு, மக்களையும் ஏமாற்றி கொண்டு, வாக்குகளை திருடி கொண்டு மோடி இப்படி சுற்றி கொண்டிருக்கிறார். ஏதோ இயற்கை வேளாண்மை விழாவாமே. இவர் பேசி முடிக்கட்டும், நாளைக்கு அவர் என்ன பேசினாருன்றதை விரிவாக பேசுவோம். ஓகே, நிறைய விஷயங்களுக்கு வந்தீங்க, எனக்கு நன்றி.